ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஐவில் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் நியூ பிளான் அறிவிச்சிருக்காரு. நோட்டீஸ் போர்டில் எல்லாம் பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ ஓவரலாக நம்ம நோட்டீஸ் போர்டில் பிளான்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனி, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நியூ பிளான் கொஷின் ஆன்சர் 2 டீமாக பிரிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம், அதாவது கூப்பன் கோடை அப்செட் பண்ணவங்களுக்கு சேல்ஸ் டீம். இந்த கூப்பன் கோடு நாட் அக்செப்ட் கூப்பன் கோடு பிஸ்னஸ் அப்படின்றவங்களுக்கு ப்ரொமோஷன் டீம். இந்த 2 டீம் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அட்மின் சார்ஜஸ் டிடக்ஷன் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு 15% எவரி வித்ரால். ப்ரொமோஷன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா 30% எவரி வித்ரால், சரிங்களா? நியூ வித்ரால் வித்தின் ரீச் யுவர் மந்த்லி லிமிட். நமக்கு மந்த்லி லிமிட் எவ்வளோ ரீச் ஆகிடுச்சோ அப்போ உடனே வித்ரா பண்ணிக்கலாம். சேம் தான் ரெண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியட் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸில் பேமெண்ட் நமக்கு கிரெடிட் ஆகிடும். சேம் தான் ரெண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் ஃபீச்சர்ஸ் 100% நாட் பாசிபிள். 100% பிளான் அப்கிரேட்லாம் எதுவும் கிடையாது, ரெண்டுமே, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ரி இன்க்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு பேஸ்ட் ஆன் த ப்ரொமோஷன் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு பர்ஃபார்மன்ஸை வச்சு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. இதில் நோ இன்க்ரிமெண்ட், இதில் இன்க்ரிமெண்ட் கிடையாது, ப்ரொமோஷனில் கிடையாது. அடுத்தது நியூ ஜாயினிங் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% நாட் இம்பாசிபிள். நெக்ஸ்ட் 3 இயருக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் கிடையாது. 2 பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங்ஸே கிடையாது. 3 இயர், நெக்ஸ்ட் 3 இயர், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ப்ரைவேட் லிமிடெடு அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆன் இன்கம் 4 to 6 மந்த்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட், சரிங்களா? டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3500 per மந்த்துக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா 3500 per மந்த்துக்கு. மைக்ரோடெக்ஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 2000 per மந்த்துக்கு. ட்ரைனிங் பீரியடுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 per மந்த்துக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா 15,000 per மந்த்துக்கு. மைக்ரோடெக்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 10,000. இது கூப்பன் கோடு அக்செப்ட் பண்ணவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். நாட் அக்செப்ட் கூப்பன் கோட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆன் இன்கம் பார்த்தீங்கன்னா 4 to 6 மந்த் ட்ரைனிங் பீரியடு. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 1000 rupees per மந்த்துக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா 1000 rupees per மந்த்துக்கு. மைக்ரோடெக்ஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 500 per மந்த்துக்கு. ட்ரைனிங் பீரியடுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 5,000 per மந்த்துக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 5,000 per மந்த்துக்கு. மைக்ரோடெக்ஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 2,500 per மந்த்துக்கு இன்கம், ஓகேங்களா? ஆல்ரெடி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்து ஒன்லி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மந்த்து கம்பல்சரியாக கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் உள்ளே வரணும், சரிங்களா? செப்டம்பர் மந்த்து ஃபஸ்ட்டு 1 பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு 7,000 மந்த்து. நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு அதாவது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8,000 கிடைக்கும்.
அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மந்த்துக்கும் 7,000 கூப்பன் வாங்கணும். தேர்ட் மந்த்துக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். சங்கர் சார் இது கூப்பன்ஸ் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி சேல் பண்ணணுன்றத டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இது அதில் நம்ம ஆப்புக்குள்ளே வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் சேல் பண்ணிட்டு உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அட்டன் செகண்டில் சேலிங் பண்ணி அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? இதுதான் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஒன் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 month ஒன்லி. அதாவது ஃபஸ்ட்டு 3 month கம்பல்சரியாக எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க இன்கம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டவங்க அவங்க பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவ் வரும். சரிங்களா? வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ SBI நோட்டீஸ் போர்டில் கம்பல்சரி எல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ எப்படி பிளான் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோ டு SBI portal .org.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வந்து வெப்சைட்டுக்கு போயிடணும். போனதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் த லாகின் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸ்டெப் 4th வந்து செலக்ட் யுவர் த ப்ரிப்பேர்டு ஆப்ஷன்ஸ். அதாவது நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை பொறுமையாக நின்று நிதானித்து என்ன பண்ணணுன்றத தீர்மானித்து பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு பை கூப்பன் கோட் சேல்ஸ் டீம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெடி டு பை கூப்பன் கோட் ப்ரொமோஷன் டீம். இந்த ரெண்டு எந்தெந்த டீம் யார் யார் என்னன்றத தீர்மானித்து உங்களுடைய ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் SBI அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் உங்களுக்கு 19 days கிடச்சிடும். அது மெயில் மூலிமா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பொறுமையாக நின்று நிதானிச்சு செய்யுங்க. 3 days 29 இன்றைக்கி வந்து 26 or 29 மார்னிங் வரைக்கும், அதாவது 29 எண்டு வரைக்குமே இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸு 29 எண்டு வரைக்கும் இருக்கும். இன்னும் நிதானிச்சு ஆப்ஷன்ஸை செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகினை இதை கிளிக் பண்ணுறீங்க. நோட்டீஸ் போர்டில் இருக்கும் இந்த லிங்க்கு. சப்போஸ் நம்ம டைப் பண்ணாலும் சரி, கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ப்ரௌசருக்கு இட்டுட்டு போவோம். டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌசருக்கு இட்டுன்னு போயிடும். இப்போ ப்ரௌசருக்கு வந்துட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் லாகின் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. லாகின் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டதும் ப்ரொஃபைல் ஐடினாலும் சரி, ஸ்டாஃப் ஐடினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். பாஸ்வேர்டு இங்கே போடுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜில் ஸ்டாஃப் ஐடி போட்டாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் சேவ்னு கொடுத்துக்கிறோம். SBI டீம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு இருந்துச்சு. பெண்டிங் ஆக்டிவ் யூசர் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரெடி பை கூப்பன் சேல்ஸ் டீம் எவ்வளோன்றது பார்த்துக்கலாம். நாட் ரெடி டு பை கூப்பன்ஸ் ப்ரொமோஷன் டீம் எவ்வளோன்றதை பார்த்துக்கலாம். ரெடி பை கூப்பன் சேல்ஸ் டீமு, நாட் ப்ரொமோஷன் டீம் எத்தனைன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? நாட் கண்டினியூ SBI ரீஃபண்ட் டீம் இது செலக்ட் பண்ணிருக்காங்க. இது இவ்வளோ போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. இது ரெடி டு பை கூப்பன் சேல்ஸ் டீம்
ஐ ஆம் ரெடி டு பை எ கூப்பன் கோட் அண்ட் த கண்டினியூ த நியூ பிளான் அப்படின்றவங்க இதை செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட் ரெடி டு பை கூப்பன்ஸ் ப்ரொமோஷன் டீம் ஐ ஆம் நாட் ரெடி டு பை எ கூப்பன் கோட் ஐ ஆம் ஒன்லி கண்டினியூ த நியூ பிளான் அப்படின்றவங்க இதை செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டினியூ எஸ்பிஓ ரீஃபண்ட் டீம் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ எஸ்பிஓ ஸோ ஐ நீடு மை ரீஃபண்ட் அண்ட் பெண்டிங் சேலரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். 3 ஆப்ஷன் இருக்குது. கூப்பன் கோடு வாங்குறவங்க ஃபஸ்ட்டு க்ரீனும், கூப்பன் கோடு வாங்காமல் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளூவும், ரீஃபண்ட் வேணுன்றவங்க ரெட்டும் டிக் கொடுத்துக்கணும். டிக் கொடுத்து சப்மிட்ன்றதை கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இந்த கோடில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் கூப்பன் பர்ச்சேசஸ் சப்மிட் பண்ணுறோம், அதனால் க்ரீன் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஐடி ஃப்ரெண்ட் ஐடியெலாம் இருக்கும். உங்கள் ஐடியா யார் ஐடி என்னன்றத நேம்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அந்த ஐடிக்கு என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத கன்ஃபார்மாக பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? தவறுதலாக மாற்றி சப்மிட் பண்ணி விடாதீங்க. இல்லை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. யார் பேர் யார் ஐடின்றத பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அப்புறம் கொடுங்க. சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த டைமில். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட்ன்ற பட்டனை நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? நல்லா யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் சப்மிட் அப்படியே வெல்கம் டு த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. டீம் கோ டு டேஷ்போர்ட் இதை கிளிக் பண்ணினா நீங்கள் பழையபடி டேஷ்போர்டு போயிடுவீங்க. அதான் வந்துட்டீங்க, டேஷ்போர்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். பழையபடி நீங்கள் இந்த ஐடிக்கும் வந்துட்டீங்க. பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பேலன்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? நண்பர்கள் அனைவரும் எஸ்பிஓடி நோட்டீஸ் போர்டுக்கு போங்க. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.